வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அவகோடா செடி, அதாவது சீதாப்பழம் அன்னமுன்னா வகை குடும்பத்தை சார்ந்தது. இது முள் சீத்தா இனமாகும். கடந்த வருடம் 2 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு பழத்தினை கடையில் வந்து அதனை சாடியில் போட்டு 2 மரங்களை உருவாக்கி அதனை நட்டோம். அதிலிருந்து இந்த முறை எங்களுக்கு சீத்தாப்பழம், அதாவது முள் சீத்தாப்பழம் கிடைக்க பெற்றுள்ளது. முள் சீத்தாப்பழமானது 2 வருடங்கள் கடந்த மரமாகும். இதில் 2 மரங்களை நாங்கள் வளர்த்து வந்தபோது நமக்கு இந்த வருடம் அதிக மகசூலை தந்துள்ளது, அதாவது விளைச்சலை தந்துள்ளது. இந்த மரத்திலிருந்து நாங்கள் இம்முறை அதிக பழங்களை பெற்றுள்ளோம். எனவே மன சந்தோஷமும் அடைந்துள்ளோம். இது சிறு மரமாக இருந்தபோது நாங்கள் இலைகுலை சத்துக்கள் மற்றும் கால்நடை கழிவுகளையும் இட்டு சாணி, ஆட்டுப்புழுக்கை என்பவற்றை இட்டு மரத்தினை வளர்த்தோம். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் அதிக பழங்களையும் விளைச்சல்களையும் நமக்கு தந்துள்ளோம். எனவே மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். நீங்களும் இவ்வாறான பயிற்சியினை வளர்ப்பதன் மூலம் நமக்கு தேவையான பழங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு பழமரக்கன்றுகள் நின்றால் நாம் ஆரோக்கியமான உடல்நிலையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இம்முறை அதிகமாக பூக்கள் பிடித்து காய்களும் காய்த்து நமக்கு அதிக மகசூலை தந்துள்ளது. இம்மரை யாழ்ப்பாண உலர்வலய காலநிலை பகுதியிலும் செழித்து வளரக்கூடியது என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. எனவே நாம் இந்த செடியில் இருந்து பழங்களை பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கு போதிய அளவு பசலைகள் மற்றும் நீர்கள் வழங்குவதன் மூலம் அதிக விளைச்சலை மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அருகில் தெரிவது மஞ்சள் நிறமாக காணப்படுவதுதான் இதனுடைய பூ ஆகும். இதன் மூலம் இந்த பூக்கள் காயாகி வளர்ந்து வருகின்றது. இதே இப்போது நாம் அறுவடை செய்து வைத்துள்ள பழங்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலே அந்த வெள்ளை பூச்சியின் தாக்கம், அதாவது எறும்புகளின் தாக்கம், அதாவது இந்த எறும்புகள் கொண்டு போய் இந்த வெள்ளை சாம்பல்களை வைத்து அதில் சாதவாக இருக்குது. அதை நாங்கள் கழுவிய பிறகு அதனை பாவிக்கலாம். இதற்கு நாங்கள் அந்த பூச்சி மருந்துகள் அல்லது வேப்பெண்ணெய்களை தவிப்பதன் மூலம் இதனை தவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு செழிப்பாக வளர்ந்துள்ளது என்பதை பார்க்க, இது அடுத்த 2வது மரமாகும். இது தற்போது அதிக பூக்களை பூத்துள்ளது. இந்த பூக்களையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இது நாங்கள் கவாத்து செய்து வளர்ப்பதன் மூலம் சிறிய மரமாக காணப்படுகின்றது. சென்ற முறை மேரியின் போது இதனுடைய கொப்புகளை வெட்டினாங்க. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் இதனுடைய பூ. இது பூவிலிருந்து இந்த உள்பகுதியில் தெரிகின்ற பகுதியில் காய்கள் வரும். ஆனால் இந்த எறும்புகள், கருத்த எறும்புகள், முசுறு போன்ற எறும்புகள் இந்த காய்களின் சேதங்களை தாக்கும். இதற்கு நாங்கள் வேப்பமெண்ணெய் மற்றும் முள்ளிக்கரைசல் என்பவற்றை தெளிப்பதன் மூலம் அவற்றினை கட்டுப்படுத்தினால் காய்கள் சிறந்ததாக காணப்படும். அதிலிருந்தும் நாங்கள் விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கும். இது வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய தடிப்பமான இலையை கொண்டது. நுனிகள் மற்றும் குருத்துகளாக இருக்கும். எனவே இவ்வாறான செடிகளை நாம் வளர்ப்பது மூலம் நமது வீட்டில் ஒரு அரிதான பயிரை வைத்திருப்பதற்கான மன சந்தோஷத்தையும் நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான மரங்களை நட்டு நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.